அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாதுகன் யூடியூப் சேனல்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக சிங்கம் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய திருமதி சசிகலா அவர்களின் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கால்வாய் எஸ் முத்துராமலிங்கம் அவர்களை பத்தி பார்க்க போறோம். இந்த முத்துராமலிங்கம் யாரு? முத்துராமலிங்கங்கிற பேர் அவருக்கு எதனால வந்துச்சு? அவர் எதற்காக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. வரலாறு என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கால்வாயை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் கால்வாய் கிராமத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து கால்வாய்க்கு ஒரு 3 முறை வந்திருக்காங்க. அவர் வந்ததுக்கான அங்க மேல உள்ள பிரியத்துல அந்த மாதிரி பேர்கள் வச்சாங்க. விவேகானந்தன், முத்துராமலிங்கம், நேதாஜி. அதுல கால்வாய் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு எதுக்கு அதனால அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முத்துராமலிங்கம் அவர்களுடைய அப்பா பேர் வந்து சுப்பையா தேவர். சுப்பையா தேவர் மகன் தான் கால்வாய் முத்துராமலிங்கம். இவங்களுக்கு சுப்பையா தேவருக்கு, அதாவது முத்துராமலிங்கம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக தொடர்ச்சியாக அவருடைய வீட்டுல பெண் குழந்தைகள் வரிசைக்கா பிறந்துகிட்டே வருது. ஏற்கனவே வந்து சுப்பையா தேவர் முத்துராமலிங்க தேவர் மேல ஒரு மிகுந்த ஒரு பக்தி கொண்டவர். அவருடைய பேச்சுக்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஏற்கனவே முத்துராமலிங்க தேவரை வந்து அவர் ஒரு தலைவராகவும் ஒரு தெய்வத்துக்கு இணையாகவும் சுப்பையா தேவர் வந்து அவர் தலைவராக முன்னிறுத்தி செயல்பட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியா அவங்க வீட்டுல பெண் குழந்தைகளா பிறக்கும் போது அவங்க மனசுல என்னன்னா, தொடர்ச்சியா பெண் குழந்தைகளா பிறந்துகிட்டு இருக்க, நமக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுமே, அதுக்காக நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில முத்துராமலிங்க தேவர் வந்து காலமாய் இறந்து போயிருந்தாரு. அவர் இறந்து போன உடனே அந்த செய்தி சுப்பையா தேவருக்கு கிடைக்குது. அப்ப சுப்பையா தேவருக்கு கிடைச்ச உடனே முத்துராமலிங்க தேவர் இறந்து போயிட்டாருன ஒட்டுமொத்த தமிழகமே அது ஒரு கண்ணீர்ல மூங்கிட்டு அது வேற. இவரு உடனே என்ன பண்றாரு, சுப்பையா தேவர் கால்வாயில இருந்து கிளம்பி பசுமன் முத்துராமலிங்க தேவரை அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பசுமனுக்கு போயிருக்கிறாரு. பசுமனுக்கு போய் அங்க அவங்க எல்லாம் அவரை சமாதி வைக்கக்கூடிய பணிகள் வல்லாட்டு சாதசிம்மர சுவாமிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவரும் போயிட்டாரு. எக்கச்சக்கமான கூட்டம். அந்த கூட்டத்துல அங்கேயுமா ஒரு வழியா கூட்டத்துக்குள்ள போய் அவருக்கு சமாதி வைக்கக்கூடிய அந்த குழி தோன்றின அந்த குழிக்கு பக்கத்துல சுப்பையா தேவர் போயிட்டாரு. போயிட்டு அவரை சமாதி வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து, ஐயா உங்களுடைய மண்ணை எடுத்து நான் என்னோட கிராமத்துல கொண்டு போய் உங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணி நான் உங்களுக்கு வழிபடுறேன். இனிமேலாவது என்னுடைய குடும்பத்துல எங்களுக்கு எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கணும், இதை வந்து நான் உங்களுடைய ஒரு கோரிக்கையா வச்சுக்கணும்னு சொல்லி பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைச்சு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு உருகி அந்த மண்ணை அள்ளி ஒரு துணியில முடிஞ்சு நேரா கால்வாய் கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. கால்வாய் கிராமத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து முறைப்படி பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி எங்க ஊர்ல இப்ப யார் வந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் வர்ற வழியிலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில்ல எல்லா ஊர்லயும் அப்படி ஒரு அமைப்பு இருக்காது. கால்வாயில ஒரு அமைப்பு இருக்குன்னா பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஒரு கூம்பு வடிவில் ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டி அது உள்ள முத்துராமலிங்கத்தரோட படம் இருக்கும். அந்த படத்தை வச்சு அந்த படத்தை வழிபாடு பண்ணது வந்து சுப்பையா தேவர் அவர்கள். அவரு தான் அந்த அந்த பசுமன்ல இருந்து அந்த மண்ணை கொண்டு வந்து அங்க வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணி அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி அன்னைக்கு சுப்பையா தேவர் இருக்கும்போது ஆரம்பிச்சது. தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அந்த இடத்துல படக்கஞ்சி, அதாவது என்னன்னா இப்போ மக்கள் எல்லாரும் ஒரு வசதி வாய்ப்போட இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் அப்படியான ஒரு வசதி கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்திலேயே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா படக்கஞ்சி வச்சு ஓலை பனை ஓலை இருக்குல்ல, பனை ஓலையில பட்டை பிடிச்சு அதை படக்கஞ்சி ஊற்றி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருக்கும் கொடுத்து அதை ஒரு தொண்டாவே செஞ்சிருக்காங்க. அது ஒரு அன்னதானத்தை வழங்கும், தேவரையா ஒரு நினைவு நாள்ல ஒரு அன்னதானத்தை மக்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தொண்டாவே செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. காலப்போக்கில் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறாங்க, சித்தப்பா முத்துராமலிங்கம் பிறக்கிறாங்க. அதனால முத்துராமலிங்கம் அவர்களுக்கு முத்துராமலிங்க தேவரோட பேரை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்துராமலிங்க தேவர் பேரை வச்சு அதுக்குங்கிற பேர் வர்றதுக்கு அவருக்கு காரணம் அன்னைக்கு சுப்பையா தேவர் ஆரம்பிச்ச அந்த படக்கஞ்சி ஊத்துற அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இப்போ கூட கடந்த ஜெயந்தி வரை நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் தொடர்ச்சியாகவும் நடக்கும். அதை அவங்க குடும்பத்தினர் வந்து அதை தடைப்படாம எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும் அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் கால்வாய் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில 2011 2006 சட்டமன்ற தேர்தலில் புலிக்கொடி அப்படின்னா அதாவது ஓரளவு தெரியும்னா அதுக்கு ஒரு எழுச்சி வந்துச்சு அப்படின்னா நடிகர் கார்த்திகை அந்த கட்சியில கொண்டு வந்தாங்க. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில கார்த்திகை கொண்டு வந்து அவங்க
தலைவராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சாங்க. 2006 தேர்தலை சந்திச்சாங்க. நான் 2006 தேர்தலை சந்திக்கும் போது சாத்தான்குளம் தொகுதியில முத்துராமலிங்கம் அவர்கள் சிங்கம் சின்னத்துல போட்டிட்டாங்க. அப்பதான் முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. சிங்கம் சின்னத்துல போட்டிட்டு 4000த்துக்குள்ள வாக்குகள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2016 ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில போட்டி போட்டாங்க. அப்புறம் அவங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில ஒரு மாவட்ட செயலராக ஆனாங்க. மாவட்ட செயலராகி 2011 ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர், இன்னைக்கு அண்ணன் சுரேஷ் தேவர் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர் அவர்களை வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகளை கொண்டு வந்தது கால்வாய் முத்துராமலிங்கம் அவர்கள் தான். இது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து மிகைப்படுத்தி பேச வரும்ல, எல்லாருக்குமே அது தெரியும். அந்த கட்சிகளை கொண்டு வந்து இந்த கட்சியை வளர்ச்சியாக்கணும், இந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்தை கொண்ட ஒரு தலைவரை நம்ம கட்சிகளை கொண்டு வந்தா கட்சி வளர்ச்சி பெறும் நினைச்சு அவங்கள கட்சிகளை கொண்டு வந்து மாநில பொறுப்பு, மாநில இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வாங்கி கொடுத்து தொடர்ந்து கட்சி பணிகளை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கட்சி பணி அவங்க ஆரம்பிச்சது 2011 ஆரம்பிச்சாங்க. 2026 கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷம் அரசியல்ல அவங்க இருந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நம்ம திருநெல்வேலி பகுதியில ஓரளவு அந்த புலிக்கொடி தான் என்ன, அந்த கட்சி யாரு வச்சிருந்தா, அந்த கட்சியோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத ஓரளவு மக்கள்கிட்ட கொண்டு சேர்ந்திருக்காங்க. இப்போ திரும்பவும் 2026 தேர்தலில் அதே சிங்கஞ்சனத்துல கால்வாய் முத்துராமலிங்கம் வந்து ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில போட்டிடுறாங்க. இது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது மக்களுடைய கையில தான் இருக்கு. இருந்தாலும் முகநூல்ல தொடர்ச்சியாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவங்க கால்வாய் முத்துராமலிங்கம் அவர்களை பத்தி முத்துராமலிங்கிற பேர் ஏன் வந்துச்சு, அவங்களுக்கும் முத்துராமலிங்க தேவருக்குமான என்ன தொடர்பு, கால்வாய்க்கும் பசுமூனுக்கும் என்ன தொடர்பு, இந்த காணொலி மூலமா உங்க எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.